अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பிரத்யட்சம் பொய்னு நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லணுங்கிற அபிப்பிராயத்துல அவன் கங்கணம் கட்டின்னு இருக்கான். இப்ப அடுத்ததாக இன்னொரு நியாயம் நமக்கு சொல்றோம். இந்த நியாயத்துக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா சாவகாச நிரவகாச நியாயம்னு பேரு. இதுக்கு முன்னால சொன்னதான நியாயம் சாமானிய விசேஷ நியாயம். இப்ப நான் சொல்லக்கூடியதான நியாயம் சாவகாச நிரவகாச நியாயம். இப்ப சாவகாச நிரவகாச நியாயம்னா என்னதுங்கிறது லோகத்துல நம்ம பார்ப்போம். ஒருத்தர் நல்லா பேசுவார், பாடவும் பாடுவார். இன்னொருத்தர் பாடவும் பாடுவார், ஆனா அவருக்கு பேச வராது, பாடி விடுவார். சில பேருக்கு அது உண்டு. பாட்டுமே ஜம்முன்னு பாடுவார், ஆனா மைக்கு முன்னால் நின்று ஒரு 2 நிமிஷம் பேசணும்னா நடுங்கி விடுவார், உடம்பெல்லாம் வேர்த்து கொடுத்தோம் பாடு. சில பேர் நல்லா பேசுறார், ஆனா பாட்டு வராது. என்னமோ சங்கீதத்துல ஜன்மாந்தரத்துக்கு பாக்கியம் இல்லை, பாட்டு வரல. இப்ப 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கா. ஒருத்தர் பேசவும் பேசுவார், பாடவும் பாடுவார். இன்னொருத்தர் பாடதான் தெரியும், பேச வராது. இப்ப 2 பேருக்கும் டாஸ்க் கொடுக்கணும். நம்ம டாஸ்க் கொடுக்கும் பொழுது நம்ம இந்த பாடுறவரை அவருக்கு பாட டாஸ்க் கொடுக்காம பாடவும் பேசவும் 2ம் தெரிஞ்சவரை நீங்க பாடும்போது சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அவர் பாடினார், நல்லா தான் இருக்கு. ஆனா இவருக்கு ஒரு சான்ஸும் வராது. பதில ஒரு சான்ஸும் வரல. ஏன்? இவருக்கும் பேச வராது, அவரும் பாடிவிட்ட. விவகாரம் என்னடா, இவருக்கு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாம போயிடுது. இது நிரவகாசம். சாவகாசம்னா என்ன அர்த்தம்? இது இல்லைன்னா அது பண்ணுவார். இப்படி இருக்கும் பொழுது அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றவர் எப்படி பண்ணணும்? சார், அவனுக்கு பாடத்தான் வரும், அந்த சான்ஸும் அவனுக்கு கொடுக்கலன்னா அவனை சேர்த்துக்கவே முடியாது. அவனுக்கு அவனை விட நீ நன்னா பாட்டுக்கிறதா இருந்தாலும் அவனையே பாடுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். அப்படிதான் பண்ற லோகத்துல ஜெனரலா எப்படி இருக்கும்? இப்படி நம்ம அந்த காரியம் அவருக்கு கொடுக்கலன்னா அவர் அதுல சேர்ந்துக்கவே முடியாதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை அவருக்கு கொடுக்கிறோம். 2ம் பண்ண முடியாத இருக்கிறவாளுக்கு எங்கேயாவது சேர்த்துப்போம். இது இருக்கு இல்லையா? இதான் சாவகாச நிரவகாச நியாயம்னு பேர். அவனுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கலன்னா டோட்டலா அவனை டிலீட் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அது போல நம்ம ஒன்றும் பண்ணப்படாது அப்படிங்கிறது தான் நிரவகாசம் ஆயிடும். இது டே டு டே லைஃப்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? விவகாரம் இருக்க ஆசிரியே 2-3 பேர் இருக்கா. ஒருத்தருக்கு பார்க்கா பிடிக்காது, ஒருத்தருக்கு கொத்தவரங்காய் பிடிக்காது. என்ன பண்றது? நம்ம கொத்தவரங்காய் பார்க்கா 2ம் பண்ண வேண்டியதா அதான் இருக்கு ஆத்துல. என்ன பண்றது? அந்த மாமி என்ன பண்ணினா கொத்தவரங்காவும் பண்ணி பார்க்காவும் பண்ணி பக்கத்துல என்ன பண்ணினா ஒரு வத்த குழம்பும் பண்ணி வச்சா. ஏன்னா இந்த 2ம் மட்டும் பண்ணினா இவர் அதை சாப்பிட மாட்டார், அவர் இதை சாப்பிட மாட்டார். அப்ப என்ன பண்றது? சாப்பிட்றதுக்கு 3வது கொத்து வத்த குழம்பு பண்ணினா எல்லாரும் சாப்பிடுவாளா இல்லையா? அதே மாதிரி நிரவகாசமா எதையும் சாப்பிட முடியாதான ஒரு சந்தர்ப்பம் வருமையானால் அதை தவிர்க்கிறதுக்காக எல்லோரும் சாப்பிட்றதுக்காக இன்னொன்னு பண்றதா இல்லையா? இது டே டு டே லைஃப்ல நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஒன்றும் பெரிய ஒரு மீமாம்சா நியாயம் இல்லை. ஆனா அவன் எடுத்து சொல்ற காலத்துல அவன் என்ன சொல்றான்? ஒரு மீமாம்சா நியாயமாக நமக்கு எடுத்து சொல்றோம். அதை கவனிக்கணும். இப்ப பாருங்க, அதா நச்ச யதா யத்கிஞ்சித் பிராச்சீனம் அக்னிஷோபீயா தேன உபாம்சு சரதி இத்யத்ரஸ்ய யத்கிஞ்சித் சப்தஸ்ய யத்கிஞ்சித் பிராகிருத வாசித்வேன சாமான்ய அவிஷயத்வேபி
தீட்சணியா வதிரிக்தே சாவகாசத்வவத். இந்த இடத்துல சாமானிய விஷயத்வேபின்னு சில புஸ்தகத்துல இருக்கு, சில புஸ்தகத்துல சாமானிய அவிஷயத்வேபின்னு இருக்கு. அதான் இப்ப அதுக்காகத்தானே ஆரம்பிச்சேன். பிரம்மானந்தியர் சாமானிய அவிஷயத்வேபி என்றதான வியாக்கியானத்தை வச்சுண்டு அந்த பாடத்தை வச்சு வியாக்கியானம் பண்ணிட்டார். லக்ஷ்மண சாஸ்திரியானவர் சாமானிய விஷயத்வேபின்னு வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆகையால் ரெண்டு வியாக்கியானத்துக்கும் பொருந்துறது. சாமானிய அவிஷயத்வேபின்னு தான் நியாயாமிருத பாடம். நமக்கு பூர்வபட்சியா இருக்கிறவர் சாமானிய அவிஷயத்வேபின்னு வச்சுதான் ஒரு பாடத்தை வச்சுட்டு இருக்க. ஆகையால் அப்படித்தான் வச்சுட்டு இருக்க. இப்ப சாமானிய அவிஷயத்வேபின்னு சொல்றதுல ஒரு கமகம் இருக்கு. என்ன, இதுக்கு முன்னால சாமானிய விசேஷ நியாயத்தை சஞ்சாரம் பண்ணினா அந்த சாமானிய விசேஷ நியாயத்தை சஞ்சாரம் பண்ணும் பொழுது அத்வைதியானவர் அது இந்த இடத்துல சரியா வராதுன்னு சொல்லிவிட்டார். அது வராத போனா இந்த நியாயம் வரட்டுமேனு ட்ரை பண்ணினா இப்ப இதுவா இருக்கணும் சார், சாமானிய அபிஷேகத்துக்கு தான் நல்லா இருக்குமோ இல்லையோ, அதுக்காக நானும் சாமானிய அபிஷேகத்துக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். ரெண்டு விதமாகவும் ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் வந்திருக்கு. பாமதிகார மதம் விவரணக்கார மதம்ங்கிற மாதிரி அந்த பாலபோதினி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அவர் லக்ஷ்மண சாஸ்திரி, ரொம்ப பெரியவர். அந்த பாலபோதினி வியாக்கியானத்துக்கு குருவா வியாக்கியானகர்த்தா இருக்காரு. அவருக்கு குரு லக்ஷ்மண சாஸ்திரி ரொம்ப பெரியவர். இப்ப ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னால எங்கெங்க பண்டிதாளா இருந்தாலும் எல்லாரும் லக்ஷ்மண சாஸ்திரிட்ட படிச்சு பார்த்தான். வெளியூர்ல இருக்கிறவாளும் அந்தந்த யூனிவர்சிட்டி இருக்காங்க லக்ஷ்மண சாஸ்திரிட்ட படிச்சு பார்த்தான். லக்ஷ்மண ஜூ இல்ல, லக்ஷ்மண ஜூங்கிறவர் அவர் காஷ்மீர் நியாயத்துல ரொம்ப பெரிய வருவர். இந்த லக்ஷ்மண சாஸ்திரிங்கிறவர் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பெரியவரா இருந்த அவருடைய சிஷ்யர் இவர். அதனால அந்த பாட்டமானது அவ்வளவு தப்புன்னு நம்ம ஒரே இதில் சொல்லப்படாது. ஆனா நியாயாமிரதத்துல இருக்கிற பாட்டமும் அத்வைத சித்தியில் இருக்கிற பாட்டமும் பிரம்மானந்தர் வியாக்கியானம் பண்ணின பாட்டமும் சாமானிய அபிஷேகத்வேபின்னா, சாமானிய அபிஷேகத்வேன்னு சொல்றது யுக்திக்கும் பொருந்தது. ஏன்னா போன இதுல சாமானிய விசேஷ நியாயம் அப்ளை ஆகாது, அது நிச்சித பிரமாண விஷயத்துல தான் அப்ளை ஆகும்னு சொல்லிவிட்டு அது அப்ளை ஆகாதுன்னு சொன்னா அப்ப இதை வச்சு போன்னு சொன்ன இதுவும் அதே மாதிரி இருந்த நல்லா இருக்காதுங்கிறதுக்காக சாமானிய அபிஷேகத்வேபி படித்தேன். சாமானிய அபிஷேகத்வேபி தீட்சணீயா வதிரிக்தே சாவகாசத்வவத் யாவத்யா வாசா காமயேத தாவத்யா தீட்சணீயாயாம் அனுப்ரூயாத் இத்யனேன நிரவகாசேன சங்கோச்சः ததா பிரத்யக்ஷேன நிரவகாசேன விருத்தியந்தரேண அநேகார்த்தத்வேன வா விஷயாந்தரபரத்வேன சாவகாசாயாः ஸ்ருதேः சங்கோச்சः கிம் ந ஸ்யாத் இதி வாச்யம். இது வரைக்கும் வியாக்கியானம். இது வரைக்கும் பூர்வபட்சம். இந்த பூர்வபட்சத்துல அவ என்ன சொல்றான்னு கொஞ்சம் கவனிப்போம், ரசிப்போம், அப்புறம் நம்ம இதை வருவோம். இப்ப ஜோதிஷ்டோமத்துல இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. எப்படி, எத்கிஞ்சத் பிராச்சீனம் பிராச்சீனம் அக்னிஷோமியா தேன உபாம்சு சரதி. அக்னிஷோமிய யாகம் பண்ணுவதற்கு முன்னால என்னென்ன நீங்க பண்ற இடம் எல்லாமும் உபாம்சுவாக சொல்லுங்க. இதுதான் இந்த மந்திரம். எத்கிஞ்ச பிராச்சீனம் அக்னிஷோமியா, அக்னிஷோமிய யாகம் பண்ணுவதற்கு முன்னால என்னென்ன செயல்கள் உண்டோ அது எல்லாமே உபாம்சு சரதி. உபாம்சு உங்களுக்கு மட்டும் கேட்கிறப்பல மெல்லமாக மந்திரங்களை சொல்லி பண்ணிங்க. இதுல என்ன சார் இருக்குன்னு அந்த ஜோதிஷ்டோமத்துல ஒரு நாள்ல காமரம் எழுதுன்னு தீட்சணி ஏற்றி பண்ணணும். தீட்சணி ஏற்றி பண்ண தீட்சை பண்றதுன்னு அர்த்தம். சாதாரணமாக நம்ம அதுல ஏதாவது பெரிய காரியக்கிரமங்கள்லாம் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன், கையில வாத்தியார் வந்து தோரம் கட்டுவார், ரஷாபதனம் ரஷ கட்டுவார், கத்துக்கிடணும். இது ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த முடிகிற பரியந்தான் இவர் பூத்தமா இருக்காருன்னு அர்த்தம். சாதாரணமா என்ன பண்ணோம்னா அனோராதான் அவர்தேந்த தசஞ்சீவே சர்வச வீராக அப்படின்னு சொல்லி அக்ஷதை போட்டு தர்பத்தை கையில கொடுப்பார், பவித்திரத்தை. அந்த பவித்திரத்தை போட்டு போய் ஆச்சரணம் பண்றதுதான் பவித்திரத்தை கைட்டு கையில வச்சிருந்து ஆச்சரணம் பண்ணுங்கோ, மறுபடியும் பவித்திரத்தை போட்டுங்கோ அப்படின்னு. இந்த பவித்திரம் உங்களை கையில கொடுத்த பிறகு என்ன பண்ணா நீங்க அங்கே இங்கே போய் ஊர் உங்க பேசப்படாது. இந்த யாகத்தில் தான் டோட்டலா டெடிகேட்டா இருக்கணும், அதுக்காகத்தான் கொடுக்கணும். இப்ப என்ன பண்றாங்க, பெரிய பெரிய யாகம் நடக்கிற காலத்திலேயே
போத்தா மந்திரம் சொல்லிட்டே இருக்கார். டக்குன்னு செல்போன் வருது, எடுத்து ஹலோன்னு சொல்லிட்டு அதை பாதி மந்திரத்தை அப்புறம் சொல்றார். இது என்ன பண்றாரு என்னங்கிறது ஸ்வர்க்கத்துல இந்திரன் தான் தீர்மானம் பண்ணணும், பலன் கொடுக்கறதா இல்லையான்னு. அந்த அளவுக்கு வந்துட்டு வந்தாங்க. முன்காலத்துல எப்படி இந்த ஒரு தீட்சணியத்துல தீட்சை பண்ணியாச்சுன்னா அப்புறம் அவர் வேற எந்த விஷயத்தையும் பேசப்படாது, இது மட்டும்தான் இருக்கணும். ஸோ இது முதல்ல ஆரம்பம் தீட்சணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு, அதுக்கப்புறம் யூபாவட்டம், யூபத்தை நடக்கிறதுக்காக அதை நட்டுறதுக்காக அங்கெல்லாம் ஒரு குழி தோண்டுவா. அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குன்னு, யுவா துவாதா பரிவீராகா அப்படின்னு சொல்லி யூபத்துக்கு வஸ்திரத்தை கட்டணும், அதெல்லாம் அப்படின்னு நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன தர்பாஸ்தரணம், தர்பங்கள் எல்லாம் பரப்புறது. அதுக்கப்புறம் என்ன ரித்துக் வரணம், ரித்துக்களுக்கெல்லாம் என்னென்ன கர்மாவை நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவளுக்கு வட்டத்தை போட்டு நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் அக்னிசோமி எஷ்டி, இந்த ஆர்டர் எப்படி தீட்சணி எஷ்டி, யூபாவட்டஸ்தரணம், அதுக்கப்புறம் தர்பாஸ்தரணம், அதுக்கப்புறம் ரித்துக் வரணம், அதுக்கப்புறம் அக்னிசோமியம், இந்த ஆர்டர் நடக்கிறது. இப்படி நடக்கும் காலத்தில் இந்த வாக்கியம் என்ன சொல்றது, பிராச்சீனம் அக்னிசோமியாத், அக்னிசோமிய யாகத்துக்கு முன்னால என்னென்ன இருக்கோ, என்னென்ன சார் இருக்கு, தீட்சணி எஷ்டி, யூபாவட்டம், தர்பாஸ்தரணம், ரித்திக் வரணம், இவைகள் எல்லாம் அக்னிசோமியத்துக்கு முன்னால வருது. இவைகள் எல்லாமே உபாம்சு சரதி, மெல்லமாக சொல்லுகிறான், மந்திரங்களை எல்லாம் மெல்லமாக சொல்கிறான். இது ஜோதிஷ்டோமத்தில் இருக்கக்கூடியதான ஒரு செயல். இதை நம்ம புரிஞ்சுட்டோமா? இப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக ஒரு வாக்கியம் இருக்கு, என்ன, யாவத் யாவாச்ச காம ஏத தாவத்யா தீட்சணீயாயாம் அனுப்ரூயாது. எந்த யாகத்தை நீங்க எப்படி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. தீட்சணீயாஷ்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் டியூட்டி. அப்ப மட்டும் நீங்க எப்படியாவது சொல்லலாம் சார், மெல்லமாவதும் சொல்லலாம், உறக்காவதும் சொல்லலாம், இல்ல தாரஸ்தலத்திலையும் சொல்லலாம், உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி. யாவத்யா காமயேதா, யாவத்யா வாட்டா காமயேதா, எந்த அளவுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. இப்ப தீட்சணீயேஷ்டிங்கிறது பின்னால வரக்கூடியதான அக்னி ஹோமேட்டதுக்கு முன்னால இருக்கு. ஆகையால் ஃபர்ஸ்ட் ரூல் பிரகாரம் நீங்க என்ன சொல்லணும், உபாம்சுவா தான் சொல்லணும். இப்ப இந்த ரூல் என்ன சார் சொல்றது, உமா இஷ்டம், யாவத்யா வாச்சா காமையேத்த, மௌனமா யாருக்கும் கேட்காம சொல்லிக்கிறீங்களா சொல்லிங்க. சில பேர் மந்திரத்தை சொல்லவே மாட்டான், வழியில மனசுக்குள்ளேயே சொல்லு, அது ரொம்ப வசத்தின்னு சொல்றது. இல்ல உபாம்சம் தனக்கு மட்டும் கேட்கிறாவல சொல்றது, இல்ல உறக்க சொல்றது. அதை விட என்னென்ன இந்த எதிர்வேதைகள்லாம் கனபாராயணம் சொல்லும் பொழுது நீர் வசதியா நான் வச்சேன் உறக்கா பச்சுட்டேன் முழுக்க எதை சொல்றது, எப்படி பண்றது இல்லை. உமா இஷ்டம்ங்கிறது வேணும். யாவத்யா வாச்சா காமையேதா, எந்த அளவுக்கு நீங்க இஷ்டப்படுறீங்களோ தாவத்யாம் தீட்சணீயாயாம் அனுப்ரூயா அப்படிங்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ரெண்டும் ஒரு தீட்சணீயத்திய உபாம்சுயாக மாற்றம் சொல்றதா இல்ல எப்படியாவது சொல்றதா, ரெண்டும் பண்ண முடியுமா ஒரே இடத்துல? ஒருவேளை நான் உறக்க சொன்னேன்னு வச்சுங்களேன், முதல்ல பிரமாணமா இருக்குமே, ஏனால் நான் சொன்ன தீட்சணீயத்தி அவுட். தீட்சணீயத்தை இல்லைன்னா அதுக்கு பின்னால வந்ததான எல்லாமே தப்பா போயிடுமே. அதுக்காக நான் உபாம்சுவா தான் சொல்றேன்னு வச்சுன்னா, இந்த யாவத்யா வாச்சான்னு சொல்ற வார்த்தையினால் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது, அது உபயோகப்படுத்தாமல் ஆயிடுது. நான் உபாம்சுவாக மட்டும் நான் சொன்னேனே ஆனால் ரெண்டாவது வாக்கியமானது வேஸ்டா போயிடும். உபாம்சுவா இல்லாமல் நான் உறக்க சொன்னேனே ஆனால் என்ன ஆகும், உறக்க சொன்னேனே முதல் வாக்கியம் இதை என்ன பண்ணோம், நீ உபாம்சுவா சொல்ல சொன்னேன், நீ உபாம்சுவா சொல்லல, ஆகையால் உனக்கு யாகத்துல பலம் இல்லைங்க. என்ன சார் பண்றது, முழுக்க இதை பண்றதா அதை பண்றதா என்ன பண்றது அப்படின்னு ப்ராப்ளம் வந்துருச்சு. இதை பார்த்தாலே அத்வைதமே தேவலாம் போல இருக்குல்ல. அவன் பாட்டுக்கு 4 வேதம், ஆனந்தமான சாக்கைகள், எந்த மூலையில எந்த ரூல் கொடுக்கறான்னு புரியல. இதுவும் அதுவும் ஒரு இடத்துல எங்க விரோதம் வருதுன்னு தெரியல. இதுதான் சங்கடங்கள்னு பேர். எதிர்வேதத்துல இப்படி சொன்னேன்னா ஒரு 100-150 சங்கடங்கள் இருக்கு. சங்கடம்னா டைலமான்னு அர்த்தம். இது இப்படி பண்றதா அப்படி பண்றதா, சங்கட ஹர சதுர்த்தி நீங்க இதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். என்ன பண்றது, என்ன 6ஆம் காண்டம் முழுக்க எதிர்வேதத்துல இது விவகாரம் முழுக்க இப்படியா அப்படியான்னு. இதை பத்தி லெக்சர்னா ஒரு 2 மணி நேரம் பேசுவேன், வேண்டாம் அதெல்லாம் நமக்கு. இப்படி பண்றதா ஒவ்வொரு இதுலயும் இருக்குன்னு
இது இப்படி பண்ணா ஒரு மாதிரி, அப்படி பண்ணா ஒரு மாதிரி. இதை ஒண்ணுதான் பாகவத்துல எடுத்திருக்க. ஸ்ரீமத் பாகவத்துல ஏகாதசி பட்னி இருந்துட்டு அடுத்த நாள் துவாதசி பாராயணம் பண்ணும் பொழுது சங்கு தீர்த்தத்தை குடிச்சால் அது குடிச்ச மாதிரி ஆயிடும், பாரணம் ஆனா மாதிரி ஆயிடும், சாப்பிடாதனால பாரணம் ஆகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க. அதை மட்டும்தான் விசேஷமா எடுத்து பாகவத்துல கொடுத்துருக்க. அந்த துர்வாசர் கதை வராமல் அம்பரேட்டோ பாக்கியம் சொல்றல அதை கொண்டுதான் கொடுத்துருக்க. இது போல 100-150 இருக்கு எதிர்வாசல அரங்காண்ட முழுக்க. அது வரைக்கும் எங்க படிக்கிறான்னு முழுக்க இது ஒரு வாக்கியார்த்தம் போட்டு தொலைச்சுட்டா ஒரு இடத்துல எனக்கு இதுக்காக பேச வேண்டியதா வந்துடுது. எல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி விவகாரம் முழுக்க ஏன் சொல்ல வந்தேன்னா அது மாதிரி இந்த சங்கடங்கள் வருது எதிர்வேதத்துல. இது பண்றதா அது பண்றதா என்ன பண்றது இப்படி வந்திருக்கு சார். மீமாம்சையில என்ன தீர்மானம் பண்ணியிருக்கா பார்க்கணுமோ இல்லையோ. அப்ப இங்க சாவகாச நிரவகாச நியாயம் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிருக்க. அது பாருங்க. யதா யத்கிஞ்சித் பிராச்சீனம் அக்னேஷோமீயாத்தேன உபாம்சு சரதி இத்யத்ர யத்கிஞ்சித் சப்தஸ்ய யத்கிஞ்சித் பிரகிருதவாசித்வேன. யத்கிஞ்சித்னு ஏதோ ஒரு காரியமும் இல்லை, எத்கிஞ்சமாக பிரகிருத்தமாக எது எது இருக்கோ அது. பிரகிருத்தமா இருக்கக்கூடியதான தீட்சணீயஷ்டி, யூபாவட்டம், ருத்விக்வரணம், கர்ப்பாஸ்தரணம் இப்படிப்பட்டதான எத்கிஞ்சித் பிரகிருதவாசித்வேனா எத்கிஞ்சித்தாக இருக்கக்கூடியதான் எத்கிஞ்சித் பிரகிருதம் தட் விச் இஸ் கன்சர்ன்ட் நவ். இப்ப இந்த இடத்துல வேண்டியது எது இருக்கோ அது அது சாமானிய அவிஷயத்வேதி சாமான்யமாக இல்லாத போனாலும் தீட்சணீயா வத்திரிக்தே சாவகாசத்வா. இந்த தீட்சணீயா வத்திரிக்தமாக இருக்கக்கூடியதான இது யூபாவரணம், வட்டம், அதுபோல ருத்விக்வரணம், தர்பாஸ்தரணம் இவைகள்ல நீங்க உபாசுவா பண்ணிருக்கலாம். மீதி எல்லாம் உபாசுவா பண்ணலாமோ இல்லையா? சோ அதுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகும். இந்த தீட்சணீயத்தை விட்டுங்க, அந்த ரூல் டோட்டலா அப்ளை ஆகாதுன்னு இல்ல, அந்த ரூல் மீதிக்கு அப்ளை ஆகுது. ஆனால் அதுக்கு சாவகாசம் இருக்கு. யாவத்யாவாச்ச காமயேத தாவத்யா தீட்சணீயாயாம் அனுப்ருயாதித்யதேன நிரவகாசேன சங்கோச்சா. இதையும் இப்ப நீங்க யாவத்யாவாச்சாங்கிறத அப்ளை பண்ணாமல் அங்கேயும் உபாசுவே சொல்விடையானால், தீட்சணீயத்தையும் உபாசுவாவே நீங்க சொல்றதுன்னு ஆரம்பிச்சிடையானால் மொத்தம் 4 இருக்கு. 4ல அந்த 3 நீங்க பழைய ரூல் நம்பர் 1 அப்ளை பண்ணலாம். அந்த முதல்ல இருக்கக்கூடியதான தீட்சணீயத்துக்கும் ரூல் நம்பர் 1 அப்ளை பண்றதா இருந்தால் இந்த செகண்ட் ரூலுக்கு இடமே இருக்காது. அதையும் உபாசுவா பண்றால் இதையும் உபாசுவா பண்றால் எல்லாம் உபாசுவா பண்ணியோம்னா 2வது ரூல் அப்ளை ஆகிறதுக்கு இடம் இருக்காது. சோ 2வது ரூல் நிரவகாசம், இட் ஹஸ் நோ பிளேஸ், நோ ஸ்கோப் டு அப்ளை அப்படின்னு ஆயிடும். இத்தியாதினா நிரவகாசேனா. அப்ப என்ன பண்றோம், இந்த 2ம் அப்ளை பண்ண சார் என்ன பண்றதுன்னு இங்க பாருங்க. 2வது ரூல் அப்ளை பண்ணா அது எங்க வரும், தீட்சணீயத்தில தான் வரும், மீதி 3க்கும் வராது. சோ இப்ப என்ன சொல்றது, தீட்சணீயஷ்டிக்கு 2வது ரூல் அப்ளை பண்ணுங்க, மீதி 3 இருக்கு பாத்தீங்கன்னா யூபாவட்டம், கர்ப்பாஸ்தரணம், ருத்விக்வரணம் இதை எழுக்க இது முதல் ரூல் அப்ளை பண்ணுங்க. அப்ப 2 பேருக்கும் சமாதானம் பண்ணா போல அடுத்த எந்த இடத்துல சாவகாச நிரவகாசம் வருமோ அந்த இடத்துல நிரவகாசத்துக்கு பிராபல்யம். இது இங்கே அப்ளை பண்ணாத போனாலும் எங்கேயுமே இது அப்ளை பண்ண முடியாதுங்கிற நிலை வரும் பொழுது இதுக்கு அப்ளை பண்ணணும். இப்ப தீட்சணீயத்துக்கு எது யாவத்யாவாச்சா காமயேத, மற்றவர்களுக்கெல்லாம் எத்கிஞ்சித் பிராச்சீன பிரபலம். சோ நிரவகாச சாவகாசங்களுக்கு முன்னால எது சார் நியாயம் பிரபலம், சாவகாசம் பிரபலம் அப்படிங்கிறான். இதுதான் மீமாம்சா நியாயத்துக்கு அர்த்தம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சது ததா அப்படியே பிரத்யக்ஷேன நிரவகாசேன விருத்தியந்தரேண அநேகார்த்தத்வேன வா விஷயாந்தரேண விஷயாந்தர பரத்வேன சாவகாசாயாஹ ஸ்ருதேஹ சங்கோச்ச கிம்னஸ்யா. இப்ப நமக்கு அதை புரிஞ்சுட்டா சொல்லியோ, எந்த இடத்துல there are 2 rules. ஒரு ரூல் நம்ம அப்ளை பண்ணாத போனால் அதுக்கு வேற எங்கேயுமே அப்ளை பண்ணவே முடியாது, டோட்டலா அந்த ரூல் ஆனது வேஸ்ட் ஆயிடும். ஆனா இன்னொரு ரூல் 4-5 இடத்துல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வறுமையானால் எந்த ரூல் வேஸ்ட் ஆயிடுமோ அந்த ரூலை நீங்க பிரபலம்னு வச்சுக்கணும். இது ரைட்டா இல்லையா? இதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம இப்ப அப்ளை பண்ணுவோம். பிரத்யக்ஷமானது பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்லும்,
ஸ்ருதியானது பிரத்யட்சமானது பொய்ன்னு சொல்றது. இதுல பிரத்யட்சமானது பிரபஞ்சமானது பொய்ன்னு நீங்க ஒத்துண்டேன்னு வச்சுங்களேன். நீங்க இந்த ரெண்டுல எது பிரபலம்னா பிரத்யட்சம் பொய்ங்கிறது பிரபலம் சார் அப்படின்னு ஒத்துண்டேன்னா இது பிரபஞ்சம் பொய்ங்கிறது சத்தியம்னு நீங்க பிரபலம்னு ஒத்துண்டேனால் இப்ப ஓட் ஃபார் ஸ்ருதிகள். அப்புறம் பிரத்யட்சம் என்ன சார் ஆகும்? பிரத்யட்சத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும். பிரத்யட்சம் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றது, பிரபஞ்சம் சத்தியம்னு. அது வேல்யூ இல்லாம போயிடும், நிரவகாசமா போயிடும். அதுக்கு வேற எங்கேயும் அவகாசம் இல்லை. ஆனா ஸ்ருதிக்கு என்ன சார் அவகாசம் இருக்குன்னு, இந்த ஸ்ருதியானது உருத்தியந்தரேனா, இது நேரா பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்றதுங்கிறது சக்தி விருத்தியினாலேயோ இல்ல லட்சணையினாலேயோ இல்ல கவுனியாவோ எப்படியோ நீங்க அர்த்தம் பண்ணலாம். சப்தம் தானே அது. நீங்க நேர சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம், லட்சணையா எடுத்துக்கலாம், இல்ல கவுனியா எடுத்துக்கலாம். இப்படி விருத்தியந்தரேனா அநேகார்த்தேனவா இல்ல அநேகார்த்தமாகவும், இந்த ஸ்ருதிக்கு இந்த அர்த்தம் இல்ல வேற இன்னொரு அர்த்தமாகவும் நீங்க பண்ணலாமே. அநேகார்த்தேனவா விஷயாந்தர பரத்வேன சாவகாசாயா ஸ்ருதே, வேற விஷயமும் அது கொடுக்கலாம். அப்படி இருக்கிறதுனால ஸ்ருதேகே சங்கோச்ச கிம்னஸ்யா, ஸ்ருதி ஏன் சங்கோச்சமாக பண்ணப்படாது? நிரவகாசமா பிரத்யட்சமாயிடுங்கிறதுக்காக ஸ்ருதியை சங்கோச்சம் பண்ணலாமே அப்படிங்கிறான். என்ன சார் இது புரியலையே? என்ன ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு ஸ்ருதி சொல்லும். தத்துவமசின்னு ஸ்ருதி சொல்லும். தத்துவமசின்னா ஜீவபிரம்மம் ஐக்கியம். ஜீவபிரம்ம ஐக்கியம்னு சொல்றப்பவே பிரபஞ்சம் மித்தியான தானா வந்துடும். ஏன்னா பிரம்ம சத்தியம்னு ஆயிடுச்சுன்னு பிரபஞ்சம் தானே மீதி இருக்கிறது. பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான். அப்ப பிரபஞ்சம் என்ன சார் சொல்லாமலே போயினாள். இப்ப ஜீவ பிரம்மத்தை சத்தியம்னு சொல்லக்கூடியதான ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான ஸ்ருதி இது தத்துவமசிங்கிற வாக்கியம். இந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் ததேவத்வம் அப்படின்னு சொன்னாதானே சார் அபேதம் வருது. தத்து துவமேவா அப்படின்னு சொன்னாதான் அபேதம் வருது. அபேதம் வந்தா ஏகமேவா துவிதீயம். அப்ப ரெண்டாவது பிரபஞ்சம் நிச்சயமா போயிடும். இப்ப இந்த அர்த்தம் சொல்லாமல் தத்துவமசின்னு சொல்ற இடம் இல்லையா, இதுக்கு வேற அர்த்தம் சொல்லலாமே. எப்படி வேற அர்த்தம் சொல்லலாம்? அதுல தஸ்யத்வமசி, நீர் அவருக்கு சேர்ந்தவர். தஸ்யத்துவம்னு சொன்னாலும் தத்துவம்னு தான் ஆயிடும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இதுக்கு லட்சணையா வேற அர்த்தம் சொல்றேன். அதே போல தஸ்மாத்வமசி, அவரிடத்திலிருந்து நீ வந்திருக்காயப்பா. எப்படி மிருதா கடகான்னு சொல்றோ, அது என்ன தஸ்மாத்வம், நீ அவரிடத்துல வந்தாய், அவரிடத்திலிருந்து வந்தாய். இப்ப ஐக்கியம் வராது. அவரிடத்துல இருந்தா அவர் வேற நீங்க வேற. அதோட மட்டும் இல்ல, தேனத்வமசி, அவரால் தான் நீ இருக்காய். வாழ்வது எப்படி? ந பிராணேன ந பானேன மர்த்தியோ ஜீவதி கச்சனா இதரேனத்து ஜீவந்தி. அவரால் தான் நீங்க இருக்கீங்க. அவர் சுத்தம் பண்ணிட்டேன்னா போயாச்சுங்க. அப்ப என்ன விவகாரம்? நீங்க அவரால் இருக்கு, அவருக்காக இருக்கு. சதுர்த்தி, அவரிடத்தில் இருக்கு. உங்களுக்கெல்லாம் அதிஷ்டானம் யாரு? எல்லாமே அவர்தான். மத்தானி சர்வபூதானி அவரிடத்தில் தான் இருக்கு. இப்படி சொல்லதானே. அப்ப ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்றதை விட பரமாத்மாவுக்கு சேர்ந்தவன் ஜீவன், பரமாத்மாவிடத்தில் வந்தவன் ஜீவன், பரமாத்மாவுக்காகத்தான் ஜீவன் இருக்கான், பரமாத்மாவை அடைய ஜீவன் இருக்கான், இப்படின்னு அர்த்தம் சொன்னோமே. ஆனால் வேற விருத்தியை எடுத்துருக்கோம். சோ அபேதம்னு சொல்லாமல் பேதத்தை எடுத்துருக்கோம். அதே மாதிரியே விஷயாந்தர பரமாவும் பிரம்மத்தை பத்தி வேதங்கள் சொல்றது, பிரபஞ்சத்தை பத்தி பிரத்யட்சம் சொல்றது, இப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? ஸ்ருதிக்கு வெவ்வேறு அர்த்தம் நீங்க கல்பிக்கலாம், பிரத்யட்சத்துக்கு வேற அர்த்தங்களால கல்பிக்க முடியாது. சோ பிரத்யட்சத்துக்கும் இந்த அர்த்தம் நீங்க சொல்லலேன்னு வச்சுங்களேன். சோ பிரத்யட்சத்துக்கு ஸ்கோப் இல்லாமல் போயிடும். அப்படின்னு ஒரு பிரமாணத்தை அப்படியே தள்ளி விடுறது நியாயமா சார்? எல்லாரையும் தன்னை கட்டிட்டு போறதுதான் உயர்ந்தவனுடைய லட்சணம். வீட்டுக்குள்ளேயோ எங்க இருந்தாலும் தர்மராஜா அங்க ஒரு சைனிகன் சொல்றான், காட்டில் இருக்கும் பொழுது 100 கௌரவாலையும்
அந்த கந்தர்வன் தோக்கடிச்சு இழுத்துன்னு போயிட்டே இருக்கான். என்ன பண்றது? கந்தர்வனோட யுத்தம் நேரிட்டு 100 கௌரவாலையும் கர்ணனையும் எல்லோரையும் தோக்கடிச்சு அந்த ஊருக்கு இழுத்துன்னு போயிட்டே இருக்கான். ஒருத்தன் ஓடி வந்து தர்மபுத்திரர்கிட்ட போய் சொன்னேன். சொல்லும் பொழுது தர்மபுத்திரர் என்ன பண்ண, பீமனையும் அர்ஜுனனும் கூப்பிட்டு கந்தர்வனோட யுத்தம் பண்ணி அவளை மீட்டுட்டு வா அப்படிங்கிற. அர்ஜுனன் நமஸ்காரம் மட்டும் போயிட்டு வரேன். அதான் அவனுடைய சுபாவம். பீமசேன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆனா நீங்க பண்றது தப்புன்ட்ட. ஏன்டா நம்ம யார ஜெயிக்கணுமோ அதை கந்தர்வனே பண்ணிவிட்டான்னு. நம்ம பண்ண வேண்டிய காரியம் கந்தர்வம் பண்ணா நம்ம வாய் மூட்டு தெரியாம இருக்கிறதுன்னு தேவையில்ல. இப்ப போய் மீட்டு வந்தா மறுபடியும் நம்மளோட சண்டைக்கு விடுவான். இது நியாயம் இல்லையா நீங்க சொல்றது அப்படிங்கிற. அப்ப தர்மபுத்திரர் சொல்ற, அந்நேனத்து கல்லோலே, இன்னொத்தனோட சண்டை வரும் பொழுது நம்ம எவ்வளவு பேரு தெரியுமா? வயம் பஞ்சோத்தரம் சதம் அஸ்மாபிஸ்து கலகே, நம்ம 2 பேருக்குள்ள கலகம் வருமேயானால், பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் சண்டை வருமேயானால், ஆனா அப்ப என்ன ஆகுன? வயம் பஞ்ச தேசதா, நாங்க 5 அவ 100. திருத்தீயனு கலகே, மூணாவது மனுஷனோட சண்டை வருமேயானால் வயம் பஞ்சோத்தரம் சதம், நாங்க 105 பேர். ஆகையால் 4 பேருக்கு காட்டுறது காலத்துல துகத்துக்குள்ள எப்படி இருக்கணும்? நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கா போல காமிக்கிடுத்த. எப்பொழுதுமே வெளியாளுக்கு நாம எப்படி இருக்கணும்? ஒத்துமையா இருக்கா போல காமிக்கும். போலன்னு சொன்னாலே ஒத்துமை இல்லைன்னு அர்த்தம். இருந்தாலும் தாழ்பாருக்கு எப்படி இருக்கணும்? நமக்கு ரொம்ப ஐக்கமத்தியமா இருக்கா அண்ணன் தம்பிகள்னு தெரியணும். ஆனா உள்ளுக்குள்ள வரும்பொழுது சண்டை இருக்கலாம். அதே மாதிரியே இங்க விவகாரம் என்னடான்னு, நமக்கு ஸ்ருதி வரும் பொழுது ஸ்ருதிக்குள்ள அவாந்தரமாக விவகாரம் கிடக்கலாம். ஆனா பிரத்யட்சம் என்ன பண்ணும்? அது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பிரமாணங்கள் எல்லாத்தையும் தன்னை கட்டிட்டு யாருக்கும் விரோதம் இல்லாம கவனிக்கணும். பிரத்யட்சத்துக்கு அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ், பிரத்யட்சம் என்ன சொல்றது? பிரபஞ்சம் உண்மைங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றது. அந்த விஷயம் பிரத்யட்சத்துக்கு கொடுக்கலன்னா பிரத்யட்சம் நிரவகாசம் ஆயிடும். ஸ்ருதிக்கு என்ன பண்ணலாம்? நீங்க சாவகாசம் கொடுக்கலாம். ஸ்ருதிக்கு தேனத்துவமசி, தஸ்யத்துவமசி, தஸ்மாத்துவமசி, தஸ்மின் துவமசி, ஏதாவது அர்த்தம் சொல்லலாம். இல்ல ஸ்ருதியானது பிரம்மத்தை சொல்ல வந்திருக்கு, பிரபஞ்சத்தை சொல்ல வரல, அது விஷயாந்தரம். இது ஆகையால் சண்டையே இல்லை அப்படின்னு பண்ணலாம் சார். ஆகையால் ஸ்ருதியை சங்கோச்சம் பண்ணுங்க, பிரத்யட்சத்தை தப்புன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறான். சாவகாசாயா ஸ்ருதேஹே சங்கோச்சா கிண்ணஸ்யா இது வாக்கியம். இது சொல்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவன் சொல்றது தூரப்பட்டு பர்ஃபெக்டா இருக்கா போல. என்ன மீமாம்சா நியாயமும் சொல்லியிருக்கான். அந்த நியாயமும் கரெக்டா தான் இருக்கு. அது லௌகிக நியாயத்துக்கு விரோதம் இல்லாதான் இருக்கு. அதே சமயத்தில் இவ்வளவு பண்ணின போதிலும் அந்த பிரத்யட்சத்தோட நமக்கு இது சொல்லும் பொழுதும் கரெக்டா தான் இருக்கு. இப்படித்தான் நம்ம பிரத்யட்சத்தை வசத்தின்னு சொல்லித்தான் ஆக வேண்டியதான நிர்பந்தம் வந்திருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வரும். அப்படி வரும் பொழுது அது சமானம் சொல்ற. இது வாச்சம் தாத்பர்யலிங்கைஹி உபக்ரமாதிபிஹி துவைத நிஷேத பரத்வே அவத்ருதே அத்வைத ஸ்ருதிரபி நிரவகாசத்வாத். ஞாபகம், சாவகாச நிரவகாச நியாயம் இங்க அப்ளை பண்ணலாம்னு பாக்குறியப்பா, அத்வைத ஸ்ருதியும் நிரவகாசம் ஆயிடும். ஏன்னா தேன துவமசி, தஸ்ய துவமசி, தஸ்மாத் துவமசி, தஸ்மின் துவமசி சொல்லப்படாது. ஏன் தெரியுமா? உபக்கிரம உபசம்ஹாராதிகள்னால், உபக்கிரமம் என்ன? அந்த சாந்தோக்கியத்துல 6ஆம் அத்தியாயத்துல உத சமாதேசம் அப்ராட்சிய அப்படின்னு கேட்டு எதை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். கடைசியில தத்மசி அப்படின்னு சொல்லி முடிச்சேன். ஐததாத்மிதம் சத்தியம் தத் சர்வம் சாத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு முடிச்சிருக்கேன். உபக்கிரமத்துல எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டிருக்குமோ, கடைசியில் என்ன சொல்லிருக்க? இப்படி எல்லாமே பிரம்மஸ்வரூபமா இருக்கு, ஆகையால் பிரம்மத்தை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக. சோ இப்போ உபக்கிரம உபசம்ஹாரங்கள்ல சேர்த்து வச்சோமையானால் ஒரு பிரம்மத்தை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதாகும். பிரம்ம காரியம் இவைகள்லாம் காரிய காரணங்களுக்கு அனன்யம் இதானே வருது. அப்படி உபக்கிரம உபசம்ஹாராது ஷட்வித தாத்பர்ய லிங்கங்கள், 6 canons of interpretation,
அது பார்த்தேடையானால் உங்களுக்கு என்ன சார் தெரியுது? அபேதம் தான் தெரியுது. இந்த அபேதம் நிச்சயமான பிறகு தேனத்துவமசி தத்தியத்துவமசின்னு சொல்றதுக்கு இடமே இல்லை உபனிஷத்து. சோ அதுக்கு இருக்கக்கூடியதான அபேதம்ங்கிற அர்த்தத்தை அத்வைத்தம் சொல்லலைன்னா அத்வைத்தம் நிரவகாசம் ஆயிடும். இப்ப முன்னாடி என்ன சொன்ன, பிரத்யக்ஷம் சாவகாசம் இல்லை நிரவகாசம் ஆயிடும். அத்வைத்த ஸ்ருதிக்கு வேணா வேற அவகாசம் நீங்க கொடுங்க, தேனத்துவமசி தத்தியத்துவமசின்னு கொடுங்க. இது பூர்வபட்சி சொன்னது. நான் என்ன சொல்றோம், அப்படி கொடுக்க முடியாதப்பா. அத்வைதத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், ஜீவபிரம்ம ஐக்கியம்ங்கிற ஒரு அர்த்தத்தை தவிர இன்னொரு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா உபக்கிரமாதி ஷட்வித தாத்பரிய லிங்கங்கள்னால உபனிஷத்தை தீர்மானம் பண்ணா இது இந்த உபனிஷத்து மட்டுமல்ல, பிரதாரணிகமாகட்டும், கேனோபனிஷதமாகட்டும், கல்போபனிஷதாகட்டும், எல்லா உபனிஷத்தும் ஷட்வித தாத்பரிய லிங்கங்கள்னால ஜீவபிரம்ம ஐக்கியத்தை தான் தீர்மானம் அப்படின்னு சொல்லணும். ஆனா எக்ஸாம்பிள் சொன்னா என்னன்னா, யாரும் ஜெனரலா பாருங்க சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயத்துல தான் அடுத்து சொல்லுவா, பிரதாரணியத்துல மைத்திரேய பிராமணன் தான் சொல்லுவோம். ஏன்னா அதான் ரெகுலரா ரெடியா இருக்க. கணக்குவாதியார் என்ன பண்ணுவார் தெரியுமா, வர்றோட எக்ஸாம்பிளையே போர்டில் போடுவார். மீதியெல்லாம் வீட்டுக்கு நீங்க போய் பார்த்துங்க, அவருக்கும் வராது இவாளுக்கும் வராது, அப்படி சொல்லப்படாது. விவகாரம் விட இங்க அப்படின்னு ஆயிடும் விவகாரம் முழுக்க. ஆனா ஒவ்வொரு உபனிஷத்தும் ஷட்வித தாத்பரிய லிங்கங்கள்னால் தீர்மானம் பண்ணினார். அது ஜீவபிரம்ம ஐக்கியத்தை தான் சொல்றது எனக்கூடியதான அம்சத்தை ஆனந்தகிரிங்கிற ஒரு மகாத்மா தத்வாலோகம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் தீர்மானம் பண்ணி இருக்கிறதாக சொல்லியிருக்காரு. அவரே கீதாவாசிய பாஷ்யத்துல சொல்லியிருக்காரு. விவகாரம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த புத்தகத்தை படிக்கிறது இல்லை, நமக்கு இதை தெரிஞ்சது பரிபாஷையில சொல்லியிருக்கு. இந்த 6ஆம் அத்தியாயத்தின் சாந்தோக்கியத்தம் அதை வச்சுட்டு எல்லா வாத்தியாரும் பண்ணிட்டே இருக்காரு. ஞாபகம் விவகாரம் முழுக்க எல்லா உபனிஷத்துக்கும் நீங்க சொல்லணும். அது பெரியவர்கள் தீர்மானம் பண்ணியிருக்கா. என்ன எதுன்னு எந்த இடத்தோடு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப என்னடா சொன்னார், இப்படி பண்ணீங்கன்னா அத்வைத்த ஸ்ருதியும் இது இந்த அர்த்தம் சொல்லலைன்னா நிரவகாசம் ஆயிடும். ஆனா பிரத்யக்ஷம் என்னன்னா, அத்வைத ஸ்ருதேரபி நிரவகாசத்வா பிரத்யக்ஷஸ்யாபி வியாவகாரிகத்வைத விஷயத்தையா சாவகாசத்வா. பிரத்யக்ஷம் என்னன்னா, பிரத்யக்ஷம் பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றது ரைட். பிரத்யக்ஷத்துக்கு நாங்க வேல்யூ கொடுத்துருக்கோம். என்னன்னா வியாவகாரிக சத்தியம் சொல்றது பிரத்யக்ஷம். பாரமார்த்திக சத்தியம் சொல்லுமோ? சொல்லாது. பரமார்த்திக சத்தியம் ஏன் சார் சொல்லாதுன்னு, பிரத்யக்ஷம் பாரமார்த்திகத்தை அறிய முடியாது உங்க சாட்சிகள் சொல்லிட்டே இருக்காரு. சொல்லி முடிச்சு விட்டார். அதுவும் இல்லை, சத்தியத்துவத்தை சொல்ல முடியாது, சாட்சிபாதமும் வராதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாரோ இல்லையா. அதனால என்ன, பிரத்யக்ஷமானது வியாவகாரிக தத்துவத்தை சொல்லுமே தவிர பாரமார்த்திகமான தத்துவத்தை பிரத்யக்ஷம் கிரகிக்காது. பிரத்யக்ஷத்துக்கு தாங்க ஒரே நிரவகாசம் பண்ணலையே, பிரத்யக்ஷத்துக்கும் அவகாசம் கொடுத்துருக்கோம். என்ன, வியாவகாரிக தத்துவம்னு அவகாசம் கொடுத்துருக்கோம். அதனால பிரத்யக்ஷஸ்யாபி வியாவகாரிக துவைத விஷயத்தையா சுவாவகாசத்வாத். அவன் என்ன சொன்னா, பிரத்யக்ஷத்துக்கு நிரவகாசம் வரும், ஸ்ருதிகளுக்கு தேனத்துவமசி தத்தியத்துவமசின்னு சாவகாசத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு. நாம என்ன சொன்னோம், ஸ்ருதிக்கு சாவகாசம் கொடுக்க முடியாது, அது நிரவகாசம். ஏன்னா ஜீவபிரம்ம ஐக்கியத்தை ஒன்னத்தான் சொல்றது. அது சொல்றதுனால அதை தவிர இன்னொரு அர்த்தம் சொன்னா ஸ்ருதி அது பொருந்தாமல் போயிடும். பிரத்யக்ஷம் என்னன்னு அதுக்கு அவகாசம் உண்டு. ஏன், வியாவகாரிக சத்தியத்தை சொல்லலாம். அவ்வளவு. விருத்தயோச்சத்வயோஹோ அஹம் மனுஷ்யா இத்தியாதி பிரத்யக்ஷ ஆகாசவத் சர்வகதஸ்ய நித்யஹ இதி ஸ்ருத்யோரிவா தாத்விக பிராமாண்ய அனுபபத்ய. அனுபத்தியான்னு அதுக்கு புத்தகத்துல ஒரு பாட்டு எடுத்துக்கணும். அந்த புத்தகம் இல்ல, இந்த புத்தகம். அனுபபத்ய தாத்விக பிராமாண்ய அனுபபத்ய கஸ்திசித் வியாவகாரிகம் கஸ்திசித் தாத்விகம் பிராமாண்யம் அபியுபேயம் அத்தியந்த அப்பிராமாண்யஸ்ய அந்நியாயத்வா. சொன்னா அகம் மனுஷ்யா அப்படின்னு. இந்த அகம் மனுஷ்யான்னு ஒண்ணு இருக்க பதிலா இது பிரத்யக்ஷம். நான் மனுஷன்னு எல்லாருக்கும் தெரியுறதோ இல்லையா? யாராவது நான் மாடுன்னு நினைக்கிறடா? யாரும் இல்லை. எல்லாரும் அகம் மனுஷ்யா மனுஷியான். அகம் மனுஷ்யான்னா தன்னை பார்த்து மனுஷியான். ஆகாசவத் சர்வகதஸ்ய நித்யா அப்படின்னு சுருத்தி சொல்றது. நீங்க ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேள் அப்படிங்கிறது. நீங்க எஞ்சான் உடம்புல மனுஷனா இருக்கேங்கிறது ஒரு பிரத்யக்ஷம். ஆகாசம் மாதிரி எங்கும் வியாபிச்சிருக்குன்னு சொல்றது ஸ்ருதி. இந்த ரெண்டும் பிரமாணமா இருக்க முடியுமா சார்? நீங்க எப்படி இருக்கேன்னு ஆகாசம் மாதிரி எங்கேயும் வியாபிச்சிருக்கேன்னு கரெக்ட், எஞ்சான் உடம்புல இருக்கேன்னு கரெக்ட். இந்த ரெண்டும் கரெக்டா இருக்க முடியுமோ? ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா இருக்க முடியும் இல்லையா? இப்படி வறுமையானால்
தாத்விக பிராமாண்ய அனுபவத்தியா ரெண்டும் தாத்விக பிராமாண்யமாக இருக்க முடியாத காரணத்தினால் கத்திச்சித் வியாவகாரிகம் கத்திச்சித் தாத்விகம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நிஜமான உண்மை ஒண்ணு காணப்படும் உண்மை அப்படின்னுக்கும் அத்தியந்த அப்பிராமாண்யத்தை அந்நியாயத்வா ரெண்டும் அத்தியந்த அப்பிராமாண்யம் சொல்ல முடியாது. தத்ர அத்வைத ஸ்ருதேஹே வியாவகாரிக பிராமாண்ய சம்பவே அத்வைத ஸ்ருதிக்கு தாங்கள் வியாவகாரிக பிராமாண்யம் கொடுக்க முடியுமே ஆனால் அப்படி சொல்லல வியாவகாரிக பிராமாண்யம் உங்களால கொடுக்க முடியுமே ஆனால் அப்ப என்ன துவைத கிராஹி பிரத்யக்ஷாதே தாத்விகம் பிராமாண்யம் பவே இதுக்கு வியாவகாரிக பிராமாண்யம் கொடுக்க முடியுமே ஆனால் துவைதத்தை தாத்விக பிராமாண்யம் ஒத்துக்கலாம். ஆனா அத்வைத ஸ்ருதி உங்களுக்கு வியாவகாரிக பிராமாண்யம் கொடுக்க முடியாது. ஏன் சார் இப்படி சொல்லு என்ன தப்பா எடுத்துன்னு வியாவகாரிக பிராமாண்யம்னு என்னது சார் தான் பாதிக்கப்பட்டு அது வரைக்கும் பிராமாண்யமா இருக்கிறது வியாவகாரிக பிராமாண்யம்னு பேர். விவகார காலம் வரைக்கும் இருக்கும் ஒரு காலத்துல கெட்டு போயிடும் பாதிக்கப்படும் அதான் வியாவகாரிக பிராமாண்யம்னு பேர். அத்வைத ஸ்ருதிக்கும் வியாவகாரிக பிராமாண்யம்னு சொன்னீங்கன்னா பிரம்மஜானம் அது போயிடணும் போகுமா அபாத்தியம்னா பிரம்மம் இது வியாவகாரிகம் உங்களால சொல்ல முடியல. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வியாவகாரிக்கம்னு உங்களால சொல்ல முடியல. சொல்ல முடியுமானால் துவைதத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பிரத்யட்சத்துக்கு தாத்விக பிராமாண்யம் கொடுத்திருக்கலாம். இதுக்கு வியாவகாரிக பிராமாண்யம் கொடுக்க முடியாததுனால என்ன பண்ணணும் வேற வழி இல்லாமல் இதுக்கு தாத்விக பிராமாண்யம் கொடுத்தாகணும். இதுக்கு தாத்விக பிராமாண்யம் அத்வைதத்தை கொடுத்தாச்சுன்னா அப்ப பிரத்யட்சம் என்ன சார் ஆகும் அதுக்கு வியாவகாரிகம் கொடுத்தான் ஆகணும். துவைதகிராஹி பிரத்யக்ஷாதேஹே தாத்விக பிராமாண்யம் பவேத் தது அசம்பவேது இது எப்ப முடியாதோ அப்பொழுது பலாதேவ அத்வைத ஸ்ருதேஹே தாத்விகம் பிராமாண்யம் பிரபலமாக வேற வழி இல்லாமல் பலாதேவா there is no other alternative அப்படி பலாதேவ அத்வைத ஸ்ருதேஹே தாத்விகம் பிராமாண்யம் இது பிரத்யக்ஷாதேஹே வியாவகாரிகம் பிராமாண்யம் பர்யவஸ்யதி பிரத்யக்ஷாதிகளுக்கு வியாவகாரிகம் பிராமாண்யம் தானா வந்து சேரும். இது கிருத புத்தயா விதாம் குர்வந்து புத்திசாலிகள் அறிந்து கொள்ளட்டும். கிருத புத்தயா புத்திசாலிகள் விதாம் குர்வந்து அவ அறிந்து கொள்ளட்டும். அதனால வேற வழி வேற ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா புத்திசாலிகள்னு அவர் சொன்னது அது எல்லாம் போயிடும். அப்புறம் உங்க இஷ்டம். அவளுக்கு கிருத புத்தயா விதாம் குர்வந்து அப்படின்னு இந்த நியாயமும் சொல்லிவிட்டார். இப்ப என்ன பிரத்யட்சத்துக்கு எத்தனை நியாயங்கள்னால பிரத்யட்சம் பிரபலம் இல்லையேன்னு நான் சொன்னேன். ஜாத்தியா பிராபல்யம்னு ஒண்ணு, உபக்கிரம நியாயத்தினால பிராபல்யம் இல்லைன்னு 2, சீக்கிரமந்தரகாமி நியாயத்தினால பிராபல்யம் இல்லைன்னு 3, அதுக்கு மேல சாமானிய விசேஷ நியாயத்தினால பிராபல்யம் இல்லைன்னு 4, சாவகாச நிரவகாசத்தினால பிராபல்யம் இல்லைங்கிறது 5 நியாயம் சொல்லிட்டேன். அதற்கு பிறகு கடைசியில பஞ்சதசராத்திரே பிரதமேகனே அக்னிஷ்டம் நாமக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய விசேஷ விஷய நியாயம் அதுக்கு என்ன பகு விஷய பாத மெஜாரிட்டி மைனாரிட்டி நியாயம். இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த எலெக்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க வேதத்துல முதல்லயே இருக்கு. தேகம் குலத்தியார்த்தேன்னா ஒரு குலம் எல்லாம் நன்னா இருக்குன்னா ஒரு மனுஷனை விட்டுருட்டான் விவகாரம். தேகம் குலத்தியார்த்தே ஆத்மார்த்தே சர்வம் பரிச்சேதனர் 4வது பதம். அது யாரும் சொல்ல மாட்டான் முழுக்க. ஆத்மாவுக்கு தன் ஆத்மாவை தான் அறிந்து கொள்ளணும்னு எல்லாத்தையும் விடலாம். இந்த ஜென்மா முழுக்க விட்டுடலாம் சார் ஆத்ம ஞானம் வரணுமே ஆனால் அப்படின்னு விசேஷமாக விதுரன் சொன்னதான விவகாரம் பாரதத்துல அது இப்படி இருக்கட்டும். அந்த பகுபாக அந்நியாயம் நியாயம் மெஜாரிட்டி நியாயம்னு ஒண்ணு வரப்போறது. இந்த மெஜாரிட்டி நியாயம் இது ஒண்ணுதான் பாக்கி இருக்குதுல. இத அடுத்த வாரம் பார்ப்போம். அதை வாசிச்சுட்டா அதுக்கு அடுத்த பிரகரணமும் வாசிப்போம். அத்வைத சித்தியில கஷ்டமான பிரகரணங்களும் நினைச்சுட்டு இருக்கா ரொம்ப பேர். இதெல்லாம் வாக்கியார்த்தத்துக்கு போட்டாலும் ரொம்ப சிரமம்னு நினைப்பா. அதெல்லாம் அப்படிப்பட்ட பிரகரணங்கள் நாம அழகா இங்கே சுலபமாக பார்த்துட்டு இருக்கோம். அது பார்த்துட்டு இருக்கோம்னா காரணம் பகவத் அனுகிரகம் தான். நாம இல்லை போக நான் சொல்றேன்னு இல்லை, ஈஸ்வர அனுகிரகம் எல்லோருக்கும் புரியுது. அதுக்கு அடுத்ததாக அடுத்த பாகம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்ப்போம்.